புற்றுநோய் வந்து தொற்று நோய் கிடையாது. அது இன்னும் நிறைய பேர் அதை இது பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று வந்து பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்கன்னா அந்த டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். புற்றுநோயில அதை ஜெயிச்சு வெற்றியோட ஆமா எனக்கு புற்றுநோய் இருந்தது, எனக்கு சரியாயிடுச்சுன்னு தைரியத்தோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த பாடம். உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுள் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. அனைவருக்கும் எனது காலை வணக்கம். முதல் இந்த சீஃப் கெஸ்டா இருக்கிறதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுக்கு முன்னாடி பேசுவாங்க எல்லாம் நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் பேசி முடிச்சுருவாங்க. ஸோ எல்லாமே நான் சொல்றதெல்லாம் இங்க திருப்பி ஒரு ரெப்புடேஷன் மாதிரி தான் இருக்கும் இல்லை. பட் முதல்ல வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க வந்து நீங்க புற்றுநோயில அதை ஜெயிச்சு வெற்றியோட ஆமா எனக்கு புற்றுநோய் இருந்தது, எனக்கு சரியாயிடுச்சுன்னு தைரியத்தோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரு சிறந்த பாடம். அந்த தைரியம் நிறைய பேருக்கு வராது. ஏன்னா அதை வெளியில சொன்னா ஐயோ இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு அப்பனா இந்த குடும்பத்துல எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கக்கூடாது பையன் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது இன்னும் நம்ம ஊர்ல இருக்கு. புற்றுநோய் வந்து தொற்று நோய் கிடையாது. அது இன்னும் நிறைய பேர் அதை இது பண்ணவே மாட்டேங்கிறீங்க. புற்றுநோய் வந்துட்டா ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னும் நம்ம நாட்டுல இந்த லேட் ஸ்டேஜஸ்ல வர புற்றுநோய் இது வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதை வந்து நம்ம தடுக்கணும்னா அந்த அவேர்னஸ் வேணும். அந்த வகையில ஹர்ஷமித்ரா போன்ற மற்ற மருத்துவமனைகள் மெயினா ஹர்ஷமித்ரா எல்லாம் பண்ற இந்த விழிப்புணர்வு இதை வந்து நான் ரொம்ப பெருமையா பாராட்டுறேன். நிறைய வேலை பண்றாங்க. டயக்னோஸ் இப்போ வந்து புற்றுநோய்னா முந்தி மாதிரி கிடையாது. அந்த காலத்துல வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அதை ட்ரீட் பண்றதுக்கோ அதுக்கப்புறம் உள்ள மருந்துகளை இது பண்றதுக்கோ நிறைய இது கிடையாது. ஆனா இப்போ வந்து புதுசா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறோம். ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது அது எப்படி வர்றதுக்கு முன்னாடி அது இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, வந்துட்டா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னாஸ்டிக் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது எப்படி என்னெல்லாம் மெத்தட்ல அதை கரெக்ட் பண்ணலாம், சர்ஜரியா கீமோதெரப்பியா ரேடியோ தெரப்பியா நிறைய இருக்கு, இம்யூனோதெரப்பி நிறைய இருக்கு. மார்பக புற்றுநோய் மட்டும் நான் பேசல, எந்த புற்றுநோய் வந்தாலும் ஃபார் தட் மேட்டர் அதை ட்ரீட் பண்ற டயக்னாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் வந்து நிறைய வந்துருச்சு. அதனால அதை பத்தி நம்ம பயப்படணும்னு அக்கறை தேவையே இல்லை. அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம்ல, நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப அது ஒரு ஐயோ மூட்டு மாற்ற ரொம்ப பயம் பெரிய இது அப்படிம்பாங்க. இப்போ வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம, சரியா? பட் அதே மாதிரி இந்த புற்றுநோய் வந்தாலும் இப்போ எல்லாத்துக்கும் சர்ஜரின்னு இல்லை, எனி தெரப்பி ஃபார் தட் மேட்டர், லேசரோ கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பி நிறைய வகையான மாடலிட்டிஸ் வந்ததுனால நம்மளால நிச்சயமா அதை ட்ரீட் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வேணும். இன்னொன்று வந்து பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்கன்னா அந்த டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டாலும் நம்ம ஒரு மருத்துவரை நாடி போகிறோம்னா அந்த மருத்துவர்கிட்ட ஒரு நம்பிக்கை வேணும் உங்களுக்கு. அந்த ஒரு மருத்துவர் அவர் சொல்றத வந்து நம்ம நம்பினாதான் நம்மளுக்கு வந்து அந்த வியாதி வந்து குணமாகும். நம்பிக்கைக்கும் குணமானதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுள் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். எனக்கு வந்து இந்த டாக்டர்கிட்ட வந்துட்டேன், எனக்கு வந்து சரியாகும், என் வியாதி சரியாகும், நான் நல்லா ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் இருந்தானாக்க அது எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் நீங்க அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். எங்க அம்மாவுக்கு வந்து 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்றுல புற்றுநோய் இருந்துச்சு. அப்ப வந்து நான் வந்து அப்பதான் அந்த MS முடிச்சு புதுசு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பயோப்சி எடுக்கும்போது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அம்மா வந்து நம்பிக்கை வச்சு சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் சர்ஜரினா வயிறு ஃபுல்லா எடுத்துட்டு உணவு சிறுகுடலையும் உணவு குழாயையும் சேர்த்து வச்சுக்குவாங்க. சாருக்கு தெரியும், அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வயிறு கிடையாது, சரியா? அதனால அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு கீமோதெரப்பி கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு இது வந்துச்சு. எதுக்கு சொல்றேன்னாக்கா அவங்க அம்மா வந்து ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர். அவங்க வந்து கைனகாலஜிஸ்ட். ஒரு கோவை மருத்துவமனையில இதுல மகப்பேறு மருத்துவமனையில ப்ரொஃபஸரா ரிட்டையர் ஆனவங்க. அவங்களும் டாக்டர் தான்.
ஆனா அவங்க டாக்டர் மேல, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் மேல வச்ச நம்பிக்கை என்னன்னா, அப்ப கீமோதெரப்பி அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், அப்போ கீமோதெரப்பி வயிற்று புற்றுநோய்க்கு அந்த அளவு வேலை செய்யாதுன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ ஆனா அவங்க டாக்டர் பண்ணணும் அப்படின்னாங்க. அடையார் கேன்சர் சென்டர்ல எல்லாம் போய் நாங்க கேட்டு பார்த்துட்டோம். அவங்க தேவையில்லைன்னாங்க. ஆனாலும் எங்க அம்மா இல்ல, ஏன் டாக்டர், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் ஹி ஃபீல்ஸ் கீமோதெரப்பி இஸ் குட், அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தைரியமா ஷேண்டவர். அப்பா அவங்களுக்கு வயது 70. அவங்க எதுக்கு அதை பண்ணாங்கன்னாக்க, அவங்கள நம்பி ஒரு சிஸ்டர் படுத்த படுக்கையா இருந்தாங்க. ஃபாதரும் ரொம்ப டிபெண்ட், அதாவது எது இருந்தாலும் டேபிள்ல சாப்பாடு வச்சா கூட அவரா போட்டு சாப்பிட மாட்டார், அது யாராவது எடுத்து போடணும், அந்த அளவுக்கு டிபெண்ட். ஸோ நான் போயிட்டானாக்க இதை இவங்களை 2 பேரையும் பசங்களை நம்பி விட்டுட்டு போனோம். நாட்டை பசங்க பண்ண மாட்டாங்க கிடையாது, ஆனா அவங்கள பாரப்படுத்தக்கூடாது. அதனால நான் என் குடும்பத்துக்கு இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு அவங்க மருத்துவர் மேல வச்ச நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கைனால நான் அப்போ அந்த ட்ரீட்மெண்ட், அந்த ஸ்பெஷல் இந்த பயாப்சி வந்தப்போ நான் நினைச்சது, குறைந்தபட்சம் அவங்க ஒரு 2-3 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு நான் மனசுல நினைச்சுட்டேன். என் குடும்பத்துல நான் யார்ட்டையும் சொல்லல, நான் மட்டும்தான் டாக்டர், எங்க அம்மாவை தவிர. ஆனா அவங்களுக்கு இப்ப 95 வயசு, இன்னும் என் கூட இருக்கிறாங்க. வயது காரணமா இப்ப அவங்களால ரொம்ப நடக்க முடியல, ஆனா இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு சில லட்சியங்கள், குறிக்கோள் இருக்கு, அந்த இலக்குன்னு இருக்கு. இதெல்லாம் நான் பார்க்காம நான் இறக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், அந்த நம்பிக்கை எப்போ வருதோ அப்போ எந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ட்வைஸ் அவங்களுக்கு மூச்சு திணறி, நான் நிஜமாவே அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லி ஸ்டேட்ஸ்ல இருக்கிற எங்க அண்ணன் தம்பி எல்லாம் வர சொல்லிட்டேன். ஆனாலும் அதுல இருந்து திருப்பி மீண்டு வந்தாங்க அவங்க. அது அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு இலக்கு, என் பையனுக்கு குழந்தைய பிறந்து பார்க்கணும், அவங்களோட பையனோட பொண்ணை கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்குது அவங்களுக்கு இன்னும். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அவங்க லேஸ்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த நம்பிக்கைன்றது நம்மளுக்கு கட்டாயமா வேணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். டாக்டர் எல்லாம் சொன்ன மாதிரி இந்த இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். முதல்ல வந்துட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் அது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணலாம், சுய பரிசோதனை, டாக்டர் வெண்மொழி சொன்னாங்க. சுய பரிசோதனைன்றது கட்டாயமா எல்லா லேடிஸும் கட்டாயமா பண்ணிக்கணும், எஸ்பெஷலி ஃபார் பிரெஸ்ட் கேன்சர். அந்த சுய பரிசோதனை நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். சும்மா நம்ம கை வச்சு சோப் போடும் போதோ இல்லை சும்மா அவங்க சொன்ன மாதிரி கண்ணாடி முன்னு நின்று மார்பை தடவி பார்த்தாக்க ஏதோ ஒரு கட்டி இருந்தால் தெரிஞ்சிடும். அதுக்காக கட்டி இருக்கிறதெல்லாம் கேன்சர் கட்டி இல்லை, உடனே பயந்துடக்கூடாது. அதை போய் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அது என்ன கட்டி, சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். நெக்ஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் உங்களால ஒரு டாக்டரை நாடி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ அதுதான் பெஸ்ட். ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணானாக்க பெட்டர் கியூர். ஆனா லேட் ஸ்டேஜஸ் வந்தாலும் இப்ப சார் சொன்ன மாதிரி அதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கிறோம். முந்தி மாதிரி அந்த பிரெஸ்ட் எடுத்துட்டானாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்மா இருந்துச்சு, ஐயோ மார்பகம், அது பெண்களுக்கு மார்பகம் ஒரு இதுவா இருந்துச்சு. அப்போ அதை எடுத்துட்டானாக்கா எப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி மார்பக சார் சொன்ன மாதிரி கட்டி மட்டுமே அகற்றக்கூடிய நிறைய சிகிச்சை முறைகளும் வந்துச்சு. ஆனா ஒன்லி சார் சொன்ன மாதிரி மற்ற சர்ஜரி எல்லாம் என்ன சர்ஜரி, கட்டி குடல்ல இது வருது, அது வருது, அப்பெண்டிக்ஸ் வருது, அதெல்லாம் வருது. அதுக்கெல்லாம் நம்ம திருப்பி இந்த மாதிரி மீட்டிங்லாம் வைக்கிறது இல்லைல்ல. கேன்சருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேன்சர் சர்வைவர்ஸ் மீட் வைக்கிறோம். ஏன், இது ஒரு தொடர்கதை இல்லை. நம்ம கட்டாயமா நம்ம எப்பவுமே ஒரு சர்வைலன்ஸ்ல இருந்துட்டே இருக்கணும், அப்சர்வேஷன்ல இருந்துட்டே இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மள மாதிரி மற்றவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம காமிக்கணும். நான் எனக்கு இருந்துச்சு, நான் நல்லா ஆயிட்டேன், உங்களுக்கும் நல்லா ஆகும் அப்படின்றது ரெண்டாவது. இன்னொன்று மூணாவது, இந்த மாதிரி நீங்க வரக்கூடாதுன்னா நீங்க என்னதான் பண்ணணும்னு நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்களும் எடுத்து சொல்லணும். ஸோ அது மூணாவது, ரைட்? ஸோ இந்த 3 நாள் தான் நம்ம இந்த மாதிரியான அவேர்னஸ் மீட்டிங்லாம் வச்சிருக்கிறேன். அந்த விஷயத்துல I really appreciate Harshamitra Hospital for doing this great awareness program and meetings. ஸோ எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கணும். அந்த நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க. ஒரு சின்ன பாட்டோட முடிச்சுக்கலாமா? ஒரு 4 வரி. கவலைப்படாதீங்க, நான் நல்லா ஓரளவுக்கு சுமாராகவே பாடுவேன். ஒவ்வொரு பூக்களுமே சொல்லிவரே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்லிவரே,
இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஓர் நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, பனையோ அது பனியோ நீ மோதிவிடு.